ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு ஆதி சமையல். வாழைத்தண்டை போட்டு குழம்பு எப்படி பண்ணுறது அப்படின்றது வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வாழைத்தண்டை நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கணும். அப்போ நூலாக உங்களுக்கு வரும். அதை நீங்கள் தனித்தனியாக எடுத்து நீங்கள் வச்சிடலாம். கொஞ்சம் கத்தியில் நல்லெண்ணெய் தடவிண்டு இந்த மாதிரி கட் பண்ணி பொடியாக இந்த மாதிரி கொஞ்சமாக ஜலம் இருக்கிறதுல கொஞ்சம் தயிர் விட்டுண்டு நீங்கள் அந்த திருத்தி நீங்கள் வச்சுட்டுருணும். இப்போ தேவையான பொருட்கள்லாம் நீங்கள் பார்க்குறீங்க. வாழைத்தண்டு இங்கே பாருங்கள், அந்த மோர் விட்டு அந்த தண்ணியில் தான் நான் வச்சுருக்கேன். அப்புறம் புளி ஊற போட்டுக்கோங்க, ஒரு லெமன் சைஸு. இது நோ கார்லிக் நோ ஆனியன் கான்செப்டில் பண்ணுற குழம்பு. தக்காளி ஒன்று பெருசாக நல்லா எடுத்துக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள், அப்புறம் நல்லெண்ணெய் ரொம்ப தேவை. தாளிக்கு தேவையான பொருட்கள் கடுகு, ஜீரகம், வெந்தயம் கண்டிப்பாக நீங்கள் இந்த குழம்புக்கு போடணும். போட்டு இப்போ நல்லா வெடித்து வருது. இப்போ நம்ம தக்காளி நம்ம சேர்த்துட்டுலாம். இதுக்கு இன்க்ரீடியண்ட்டும் ரொம்ப கம்மி தான். குழம்பு மிளகாய் தூள் எப்படி பண்ணுறது அப்படின்றத நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் உங்களுக்கு கொடுத்து விடுறேன். கருவேப்பிலையும் இப்போ தக்காளியாக நான் போட்டிருக்கேன். நிறைய டேஸ் நோ கார்லிக் நோ ஆனியன் கான்செப்டில் குக்கிங் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால தான் நிறைய பொரியல் வகை அப்புறம் குழம்பு வகை நான் போட்டிருக்கேன். அதெல்லாம் கிளப் பண்ணி நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாகவும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன். இப்போ வாழைத்தண்டு இப்போ பாருங்கள், நிறமே மாறாது. கொஞ்சமாக மோரோ இல்லை ஒரு ஸ்பூன் தயிர் விட்டு நீங்கள் கட் பண்ணி அந்த பாத்திரத்தில் நீங்கள் வச்சுருந்தேன்னா நிறமே மாறாது. அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி பண்ணேன்னா உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். நல்லெண்ணெயில் அதுவும் நம்ம வதக்கி நம்ம பண்ணுறோம். இப்போ தேவையான மிளகாய்த்தூள் நம்ம போட்டுக்கலாம். 1:1 ரேஷியோவில் நான் இதை அரைச்சி வச்சுருக்கேன். இதனுடைய வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுத்து விடுறேன். ரொம்ப டேஸ்டியாக நல்லா இருக்குங்க. ஆல் பர்பஸ் மிளகாய்த்தூள் இது. எல்லாத்துக்குமே நம்ம போட்டுட்டுலாம். ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். அது செய்யும் போதே வாசனை பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் உங்களுக்கு. இப்போ பாருங்கள், இதையும் நல்லா வதக்கியாச்சு. இப்போது நம்ம தேவையான அளவு நான் ஃபஸ்ட்டு தண்ணி விட்டு நல்லா கொதித்து வரும்போது ஒரு 5 மினிட்ஸ் இந்த பச்சை வாசனை போக நான் கொதித்ததுக்கு அப்புறம் தான் நான் புளி ஜலம் விடுறது. நீங்கள் எப்படியோ உங்கள் வழக்கம் எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் விட்டுடலாம். ஏன்னா புளி ரொம்ப நேரம் கொதிக்க விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் பாருங்கள் 5 மினிட்ஸ் அது கொதித்தது பிறகு நான் புளி ஜலம் விடுறேன். இப்போ தேவையான அளவு உப்பு போடுறேன். கொஞ்சம் நான் பெருங்காயம் பொடி தூவி இருந்தேன், ஆனால் வீடியோவில் அது கவர் ஆகலை. இப்போ நல்லா கொதிக்கிறது பாருங்கள். இப்போ கருவேப்பிலை போட்டு நம்ம குழம்பு நமக்கு ரெடி ஆகிடுது. உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சமாக தேங்காய் கூட நீங்கள் அரைச்சி விட்டுக்கலாம். அப்படி கொஞ்சம் திக்னஸ் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கொஞ்சமாக அரிசி மாவு இருக்குது இல்லையா, அது ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக தண்ணியில் கலக்கி அதை கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் நீர்க்க நான் ஏன் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் உசிலி பண்ணேன். அவரைக்காய் உசிலி பண்ணதுக்கு இந்த குழம்பு விட்டு நம்ம சாப்பிட்டோம்னா கொஞ்சம் நீர்க்க இருந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப கெட்டியாக ஆகிடுதுன்னா இதுவும் அந்த உசிலிக்கு நல்லா இருக்காது, செட் ஆகாது. அதனால் நான் இப்படி பண்ணியிருக்கேன். நீங்களும் கண்டிப்பாக இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.